ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு கோடான கோடி மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. ஒரு நபர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். அவரும் ஒரு பதிலையும் சொன்னார். இயேசு உயிரோடு எழவில்லை, அவர் உயிர்த்து எழப்பட்டார் என்று சொன்னார். வேதத்தில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது 100க்கு 100 உண்மையாக இருந்துச்சு. எப்படி 100க்கு 100? அவர் உயிரோடு தானாக எழ முடியாது, பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் எழுப்பினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால் நாமும் அவரை போல வாழ்ந்து மரிப்போம். நாமாக உயிரோடு எழும்ப முடியாது. நம்ம எழுப்புவதற்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம எழுப்புவதற்கு ஆண்டவராகி அவர் என்ன செய்யணும்? மீண்டும் வர வேண்டும். கிறிஸ்துக்குள் முதலாவது மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? உயிரோடு எழுப்பப்படுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால் வந்திருக்கிற உங்களை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால மீண்டும் ஒரு விஷயமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்திருக்கிற 2 தகப்பன்மார்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த ஐயா அவங்க ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. நாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஐயாவுக்காக வீட்டிலே சென்று நாம் ஆலயங்களிலே இன்னும் நடக்கிற எல்லா ஜப கூட்டங்களிலே ஜபிச்சதுனால இன்னைக்கு கர்த்தர் நடக்கும் திராணியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 8 மாதம் 10 மாதம் நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்க, ஒரு 3 மாதம் இருக்குமா, 3 மாதத்திற்குள்ளே நல்லபடியாக எழுந்து நடப்பதற்கும் அந்த குடும்பத்தில் மனசுக்குள்ள இருந்த கவலை சஞ்சலங்கள் நீங்கும்படிக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல் ஐயாவும் அவங்க கிடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக நடக்க முடியாமல் ஒரு சைடு பக்கவாதம் அந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர் எழுந்து நடப்பார். கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் எழுந்து நடக்கிறார். ஜெபம் பண்ணும்போது எழுந்து நடந்தீங்க, அப்படி தானேங்க? பக்கத்து வீட்டிலாம் நடந்தீங்க. அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவர் கை நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு ஜெப எண்ணெயை நம்ம ஜெபிச்சு என்ன செஞ்சுருக்கிறோம்? சபையின் சார்பாக கொடுத்துருக்கிறோம். கர்த்தர் அவருடைய மரித்த அந்த நரம்புகளுக்குள்ளே, இரத்த ஓட்டங்களுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே எதெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறதோ இன்று கர்த்தர் உயிர்த்தெழ பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிவில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இன்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இவர்களை எங்களுக்கு காண்பித்து கொடுத்த அருமையான ஐயா பால் மோசஸ் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட ஊழிய பயணத்திலே உடன் வந்த ஆரோன் ஐயாவுக்காக, மெர்சி தாயாருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உடனிருந்த 2 சகோதரிமார்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆலயத்தில் அவங்க கதவை திறந்து அவங்களால முடிஞ்ச ஒரு 1/2 மணி நேரம் அல்லது ஒரு 15 நிமிடம் அவங்க எப்போதுமே இந்த மஞ்சள் கலர் அட்டையில் ஜபக்குறிப்பாக எழுதி வச்சு ஜபம் பண்ணிக்கிட்டே நாங்கள் இருக்கிறோம். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சும்மா இந்த சபையை அவங்க ஏற்பாடு பண்ணலை. நல்லா நாம் யோசித்து பார்த்தா இந்த ஊரில் தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த ஊரை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் என்ன செய்யணும்? இயேசுவினுடைய சுவிசேஷம் பரவி செல்ல வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு கூட அவர் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் விட்டார். இதை காசு கொடுத்து நம்ம வாங்கலை. சபைக்கு வர்ற விசுவாசி ஆண்டவருக்காக அவங்களுடைய இடத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? காணிக்கையாக, தானமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்துருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு பணம் கொடுத்து வாங்கி செய்கிறதுனா ஒரு தொழில் வியாபாரம் மாதிரி, நாங்கள் எதோ செஞ்சு போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் கடவுளுக்காக இந்த சபையை உருவாக்குவதற்கு இதில் முன்னே இருந்த எல்லா விசுவாசிகளும் அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க? உழைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னே கெட்டும் பொழுது வெறுமனே 7,000 ரூபா கையில் இருந்தது. வெறும் 7,000 ரூபா இருந்துச்சு. அந்த 7,000 ரூபாயை வைத்துக்கொண்டு அவங்க ஜெபிச்சு, உபவாசம் போட்டு, கண்ணீர் ஜபம் வச்சு, சங்கிலி தொடர் ஜபம் வச்சு, கரங்களை பிடிச்சி எல்லாரும் கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட இதை கட்டி முடிக்கும் போது 79,000 ரூபா ஆச்சு. அன்னைக்கு அது பெரிய பணம். அன்னைக்கு பெரிய பணம். 7,000 ரூபாயில் விசுவாசத்தோடு கூட துவங்கப்பட்ட இந்த ஆலயம் அது முடிக்கப்படும் பொழுது 79,000. அல்லேலூயா. அதே போல் புதுப்பட்டியிலையும் சபை தீ வைத்து எரிக்கப்பட்டுச்சு. கொடுப்பதற்கு நபர்கள் இல்லை, கொடுப்பதற்கு நபரே இல்லை. அப்போ அங்கே நான் மும்பையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்.
மும்பையில் வேலை செய்யும்போது எனக்கு 8,900 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன். அப்போ டிவியில் நைட் ஷிஃப்ட் போயிட்டு காலையில் வந்து டிவியை போட்டு நியூஸ் பார்க்குறேன். நியூஸில் என்னுடைய தகப்பனார் அங்கே வருத்தத்தோடு கூட சபை தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலைமையோடு கூட அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது என் மனசு ரொம்ப சங்கடப்பட்டது. இந்த போடப்பட்ட காணிக்கை பெட்டியிலிருந்தான நாம் சாப்பிட்டு வளர்ந்தோம். ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று அன்று 2009 ஜூன் மாதம் 16ஆம் தேதி காலையில் எடுத்த தீர்மானத்தில் நான் கடவுளுக்கு இனிமேல் நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவருக்கு என்ன செஞ்சேன், அர்ப்பணித்தேன். அப்போ அங்கே தீ வச்சு எரிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் ஒரு ஐயா அவங்க செய்தி கொடுத்தாங்க. அப்பொழுது நான் தொடப்பட்டேன். அன்று நான் என்ன செஞ்சேன், கடவுளுக்காக என் வாழ்க்கையை கொடுத்து நான் என்ன செஞ்சேன், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து கடவுளுடைய ஊழியக்காரனாகவே நான் என்ன நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அதனால நான் எடுத்து வச்ச எல்லா பயணத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணிட்டார். அல்லேலூயா. முதல்ல சிவகாசியில் வேலை செய்யும்போது 2000, அப்புறம் 2200. சிவகாசி ரயில்வே ஃபீடர் ஸ்ரீனிவாஸ் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது 3000, 3600. அதை வேலையை விட்டுட்டு தான் நான் மும்பை போயிருந்தேன். ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுத்தேன். 8,900 என்ன செஞ்சு 10,500, 10,500 என்பது 13,500, 13,500 18,500, 18,500 என்பது 23,500, 23,500 என்பது 28,500 என்று கடவுள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்குள்ள என் வருமானத்தை பல மடங்கு என்ன செஞ்சாங்க, உயர்த்தி கொண்டு போனாங்க. அங்கே இருந்து என்ன செய்யணும், அனுப்பப்படுகிற எல்லா பணமும் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று நான் முழு மூச்சாக நான் அதை இறங்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனியிலிருந்து என்னை வெளிநாட்டுக்கு இலவசமாக என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. அங்கு பல லட்சம் சம்பளத்தோடு கூட நான் கடந்து போனேன். கடந்து போய் திரும்பி வரும் பொழுது கடவுள் ஒரு மனிதர் மூலமாக ஒரு வார்த்தை எனக்கு கொடுக்கிறார். நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று எரேமியாவுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படி என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அல்லேலூயா. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், வேற எங்கேயும் ஊரா போகணும் அல்லது எங்கள் அப்பா கட்டி வச்சிருக்கிற சபையிலே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. என்னையே எவ்வளவு நாள் காரிச்சேரியில் நீங்கள் வச்சிருந்தீங்களோ அப்போ அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த ஊரில் நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு என் பணம் சம்பாத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக போய் நிற்பேன் என்று சொல்லி அன்னைக்கு முடிவெடுத்தேன். இன்னைக்கு வரை நான் வந்துகிட்டே இருக்கிறேன். என்னை அடிப்பேன், குத்துவேன், கொலை பண்ணுவேன்னு இந்த சபையில் இருந்தவர்களே என்னை மிரட்டினார்கள். ஐயாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். ரோட்டில் வந்தானா அவனை அடிக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் நான் தைரியமாக சொன்னேன், கர்த்தருக்காக வருகிறேன், முடிஞ்சா என்னை தொட்டுப்பாரு, கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய வல்லமை உன்னை தொடும், நிச்சயமாக நீ மனம் திரும்புவா என்று நான் என்ன செஞ்சேன், புதுப்பட்டியிலேருந்து வண்டியை கிளப்பி வந்தேன். அன்னைக்கு வந்து பார்த்தேன், ரோடே காலி அறிஞ்சு எங்கள் ஐயா ஆரோனையா மட்டுமே நின்றுக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு நான் உங்களை பார்க்குறேன். யாரா பார்க்குறேன்னா, எனக்கு உதவியாக உதவிகரமாக கர்த்தர் உங்கள் எல்லாரையுமே ஒரு ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரியாகவும் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களற கழுவும்படிக்கு இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தம் முழுவதும் சிந்தி நம்ம எப்படி வைத்திருக்கிறார், ராஜாக்களாகவும் ஆசாரிகளும் வைத்திருக்கிறார். உலகத்தின் ரீதியாக நாம் வெளியில் போகும்போது நாம் ராஜாக்களை போல இருக்க வேண்டும். சபையில் வரும்பொழுது நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாக என்ன செய்யணும், ஆராதனை செய்கிறவர்களாக ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை நம்முடனே பேசுகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், நான் எப்பவும் எங்க போனாலும் சொல்லு, என் மாமனார் சபை திருநெல்வேலியில் மிகப்பெரிய சபை, அங்க இருக்கிற பெரிய பெரிய சிஎஸ்ஐ சபைகள் எல்லாம் நான் போய் பேசியிருக்கிறேன். ஒண்ணு என்ன தெரியுமா, நாம் எல்லோருமே ஊழியக்காரங்க. We are servant of God. நாம் எல்லோருமே தேவனுடைய உன்னத ஊழியக்காரர்களாய் நாம் என்ன செய்யறோம், இருக்கிறோம். அதுதான் மறக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மையான சத்தியம். பாஸ்டர்கள் மட்டுமே பாஸ்டர்களாக இருப்பது என்பது கள்ள உபதேசம். அதைத்தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, செய்து கொண்டிருந்தார்கள். அதை முழுசா உடைச்சு ஆண்டவர் சபையில் இருந்த திரைச்சலையை 2ஆ கிழிச்சு இப்போ வாங்கடா எல்லாரும் சபைக்கு வாங்கடா என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்தார். இங்கே வித்தியாசமே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சந்தோஷமா இருக்கிறேன், கை கொடுங்களேன். சந்தோஷமா இருக்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமா, ஒரு ஆள் கூட விடக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீங்க எல்லாரும் நல்லா ஏசப்பா உங்களா கொடுங்க, கையை கொடுங்க, கொடுக்காம இருந்திருக்கீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஏசப்பா நம்மள ஒரு குடும்பமா வச்சிருக்காங்க. இன்னையில இருந்து கர்த்தர் நமக்கு வெற்றி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். அரை மணி நேரத்தில் செய்தி முடிச்சிருவேன். அருமையான சாப்பாடு ஆண்டவர் கொடுத்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் போதுமானதாய் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்கலாம்.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமா, கிறிஸ்து ஏன் அவர் மரித்தார் என்கிற செய்தி தான் இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேச வேண்டிய செய்தி. கிறிஸ்தவர்கள் இயேசுவை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அந்த இயேசு அவர்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்தார் என்று நம்புகிறார்கள். அந்த இயேசு முதலிலே மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கினார். அந்த மனிதனுக்கு பேர் தான் என்னது? ஆதாம். சத்தமா சொல்லணும், ஆதாம் ஏவாள். இந்துக்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். அந்த வேதங்களுக்குள்ளே பொதிந்து கிடக்கின்ற ரகசியங்களை தோண்டி பார்த்தால் அங்கேயும் கிறிஸ்துதான் உள்ளே இருக்கின்றார். கன்னியாய நமக, கண்ணின் வயிற்றில் பிறந்தவரே நீர் வாழ்க. பஞ்சகாய நமக, 5 பெரும் காயங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே நீர் வாழ்க. பிரம்ம புத்திராய நமக, எல்லா படைப்புகளுக்கும் மூலகாரணராய் இருக்கிறவரே நீர் வாழ்க என்று ஒவ்வொரு மந்திரங்களும் யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறது என்றால், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற வழிபட்டு கொண்டிருக்கிற ஆராதனை செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஆனா இந்துக்கள் அந்த முதல் மனிதனை தான் கடவுளாக்கிட்டாங்க. முதல் மனுஷன் இருக்காம பாருங்களேன், அந்த ஆதாமையும் ஏவாளையும் தான் சிவன் என்றும் பார்வதி என்றும். அந்த சிவனுடைய கழுத்தில் இருக்கிற அந்த பாம்பு எதற்கு அடையாளம் என்றா, முதல் மனுஷனை வஞ்சித்ததுக்கு அடையாளமாக அந்த பாம்பு என்ன செய்கிறது? சிவனுடைய கழுத்திலே இருக்கிறது. இஸ்லாமியர்கள் பிதாவாகிய தேவனை வேற ஒரு கோணத்தில் வழங்குகிறார்கள். ஆனால் நம்பிக்கை ஒன்றுதான், அவர் சீக்கிரம் வருவார், அவர் வரும்பொழுது இதெல்லாம் சம்பவிக்கும். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு கள்ள உபதேசம் இருக்கிறது. என்ன என்று கேட்டால், உலகத்திலே பாவம் செய்யாமல் இருந்தால் தேவன் பரலோகத்திலே குடிப்பதற்கு அதிகமான சாராயம் கொடுப்பார், உல்லாசமாய் இருப்பதற்கு பெண்களையும் ஆண்களையும் கொடுப்பார் என்கிற ஒரே வார்த்தையினால இஸ்லாமியம் புனித தன்மை இழந்து விட்டது. இந்து மதம் பாவத்திற்கு பரிகாரமாக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற கோட்பாடை தனக்குள் வைத்திருக்கிறதுனாலே இந்து மதமும் தன்னுடைய புனிதத்தை என்ன செஞ்சது? இழந்து விட்டது. கிறிஸ்தவம் மட்டுமே உலகத்தில் நிலையாய் நிற்கிறது. கிறிஸ்தவர்களே உலகத்தில் அதிகமான நபர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் பாவ மோச்சனத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் 2 ஐயாமார்கள் வீட்டுக்கு நம்ம போகும்பொழுது மற்ற சாமியார்கள் பூசாரிகள் குறி சொல்லுகிறவனை போல நாம பேசாம இயேசுவை மாத்திரம் நம்புங்கள், பணமோ பொருளோ எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க விசுவாசித்தால் அவர் நிச்சயமா என்ன செய்வார்? அற்புதத்தை அதிசயத்தை செய்வார். மனுஷனால் இதெல்லாம் கூடாததா இருக்கோ, கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் ஆகும் என்று சொன்னேன். இதற்கு அப்பாற்பட்டவர்கள் நாத்திகர்கள், கடவுள் இல்லை என்கிற கோட்பாடு பகுத்தறிவாதிகள். அவர்கள் ஆதாரங்கள் கேட்பார்கள். இயேசு புருஷனுடைய சித்தத்தினால் பிறக்கவில்லை, பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். ஆதாரம் காட்டு அப்படிமாங்க. இன்னைக்கு ஆதாரம் காட்டுறதுக்கு அடையாளமா டெஸ்ட் டியூப் பேபி, ஆணுடைய அணுக்களை எடுத்து குறிப்பிட்ட நாள் வளர்த்து அதை பெண்ணுடைய உடம்பிலே செலுத்தி குழந்தை உருவாகிறது. அதையும் கண்டுபிடித்து விட்டார்கள். பரிசுத்த ஆவியினாலே குழந்தை பிறக்கும் என்பதற்கு ஏதுவாக படிப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டு இருக்கிறார். அப்ப இதுக்கு இடைப்பட்ட காலத்திலே நீ இந்துவாயிரு, நீ முஸ்லிமியாயிரு, நீ கிறிஸ்தவனாயிரு, நீ நாத்திகனாயிரு, யாரா வேணுமாயிரு. ஆனால் நாம் யாரோடு இருக்க வேண்டும் என்று கேட்டால், நம்மை எல்லாம் படைத்த பிதாவாகிய தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் நீங்க வாசிங்க. அந்த கிறிஸ்து ஏன் வந்தார்? கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி வந்தார். அந்த கிறிஸ்து ஏன் மரித்தார்? அந்த கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி மரித்தார். அந்த கிறிஸ்து ஏன் பாடுபட்டு மரித்தார்? நம்மை பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்காக பாடுபட்டு சிலுவையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவமானத்தை ஒரு பொருட்டா எண்ணாம அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சந்தோஷமா என் ஜீவனை நான் தருகிறேன், என் ஆவியும் கரத்தில் என்ன செய்றேன்? ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? நம்மளை பிதாவாகிய தேவனோடு கூட சேர்த்து இருக்கிறாங்க. ஆனா இடையில எங்க ஒரு வார்த்தை, வித்தியாசமான வார்த்தை, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக
நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அநீதி உள்ளவரா சிலுவையை தூக்கல, அவர் அநீதி உள்ளவராய் பாடுபடல. தப்பு செஞ்சவன் என்ன செய்யணும்? தண்டனை அனுபவிக்கணும். உப்பத்தினவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு உலகத்தான் சொல்றாங்க. தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க வேண்டாம், நான் தண்டனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அப்பாவின் குணத்தை அவர் நமக்கு முன்பாக மாதிரியாக காண்பித்திருக்கின்றார். அப்ப நான் மீண்டும் சொல்றேன், 3 வகையான கூட்டம். ஒன்று, இயேசு வேண்டாம் சிலுவை வேண்டாம். ஒன்று, இயேசு வேண்டும் சிலுவை வேண்டாம். மூணாவது, இயேசுவும் வேண்டும் சிலுவை வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்கா? இயேசு மாதிரி நாம இருக்கணும்னு நினைச்சா, இயேசு எப்படி அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனாரோ, என்ன மாதிரியான நோக்கத்தோடு கூட சிலுவை கொண்டு போனாரோ, அதே மாதிரியான நோக்கத்தோடு கூட நாமும் இயேசுவும் வேண்டும் சொல்லி சுமந்து செல்லும் பொழுது அதிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கீழே உள்ள வசனங்களை வாசிக்கலாம். கீழே உள்ள வசனம் 19. அந்த ஆவியிலே, அதாவது ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார், சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும். சரீரத்தில் அவர் உயிர்ப்பிக்கப்படல, சரீரமா எந்திரிச்சு முதல்ல வரல. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறார். எதற்கு? அங்கதான் பதில் இருக்கு, படிங்க. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அதன காவலில் உள்ள ஆவி முதல் மனிதனாய் சொல்லப்பட்ட ஆதாம் ஏவாள் மூலமாய் பிறந்து முதல்ல ஒருத்தன் மரித்து விடுகிறான். அண்ணன் மூலமாக தம்பியாக இருக்கிறவன் கொலை செய்யப்பட்டான். அவன் ஆபேல் என்கிற அவனுடைய மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் அல்லவா, அந்நாள் வரை எத்தனை பேர் மரிச்சு போனாங்களோ அவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேரணும். ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும்? போய் சேரணும். அந்த இடத்துக்கு 2 இடமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஆதிசு, மற்றொன்று பரதீசு. ஆதிசு அப்படின்னா உலகத்தில் வாழும்போது பாவமே செஞ்சு அநியாய அக்கிரமமா செஞ்சு வாழ்ந்து மரிச்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? ஆதிசு. நீதிமானா, நீதி செஞ்சு நல்லவனா இருந்து யாருக்கு எந்த கெடுதல் செய்யாம உலகத்துல வாழ்ந்து மரித்து இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஆவி எங்க இருக்குன்னு கேட்டா பரதீசில இருந்தது. ரெண்டுமே காவல் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 2 இடத்துல உள்ள ஆவிகள், நம்ம மனுஷனா இருக்கிறோம், நம்ம செத்த பிறகு நம்ம சரீரம் எங்க போயிடும்? மண்ணுக்கு போயிடும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி எங்க போகும்னு கேட்டீங்கன்னா இந்த 2 இடத்துக்கு தான் போகணும். இந்த 2 இடத்துக்கு போய் காவல் பண்ணப்படும். அங்கே காவல் பண்ணப்படுற அந்த ஆவிகள் எல்லாம் ஒரு நபராலே விடுவிக்கப்படும். அந்த ஒரு நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அவர் மரித்தார், அவர் ஏன் உயிர்ப்பிக்கப்பட்டார்? நம்மை போல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளை மாதிரி முன்னொரு காலத்துல வாழ்ந்து மரிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஆவிகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் நமக்காக மட்டுமல்லாமல் அவர்களுக்காகவும் தேவனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப இதை எதை குறிக்கிறதுன்னா மறுவாழ்வை குறிக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு அடுத்து எங்க போவோம் அப்படின்னா நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு எதுவாக போவோம். பரிசுத்த பரம எருசலேம் என்று சொல்லப்படுகிற தேவன் வீற்றிருக்கிற இடத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இந்த வசனம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக காட்டுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்றார். அப்படி போகும்போது ஒரு நபரை கூட்டு போனார். அது யாரு? சிலுவையில் 2 கல்லர்கள் அடிக்கப்பட்டார்கள். வலது பக்கமும் இடது பக்கமும் 2 கல்லர்களை என்ன செஞ்சாங்க? அரைஞ்சாங்க. அவங்க பாவம் செஞ்சவங்க. அப்ப அங்கே கடைசி தருவாயில் உசுறு போகிறதுக்கு முன்னாடி ஒருவன் மனம் திரும்புகிறார். ஆண்டவரே என்னை நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். உடனே ஆண்டவரும் தன் ஜீவன் போகிற வரைக்கும் கூட அங்க நன்மையை தான் செஞ்சிருக்கிறார். சொன்னார், என்னோடு கூட நீ எங்க இருப்ப? பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். அப்ப ஆதிசி என்கிற ஒரு இடம், பரதேசி என்கிற இடம், 2க்கும் இடைப்பட்ட இடத்திலே ஒரு பெரிய பிளவு இருக்கும்.
அது அக்கினி கடலால் என்ன செய்யும், சூழப்பட்டிருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்கள பார்க்க முடியும், இங்கே இருக்கிறவங்கள பார்க்க முடியும். இங்கே இருக்கிறவங்க சத்தம் போட்டால் இங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்கும், இங்கே இருக்கிறவங்களுக்கு சத்தம் போட்டால் இங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்கும். ஆனால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. அந்த இடம் முழுவதும் கட்டப்பட்டிருக்கும் நித்திய சங்கிலிகளால் ஆண்டவர் அதை கட்டி வைத்திருக்கின்றார். ஆமா. அப்ப அவங்க அந்த ஆவிகள்லாம் யாருன்னு பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாம வாழ்ந்து மரிச்சு செத்து போய் அந்த ஆவிகள் தான் அங்க காவல் பண்ணப்பட்டு இருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அப்ப நல்லா பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தரிசனம் இருக்கிறது. அது என்ன தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவனுடைய பேர் என்ன? நோவா. நீங்க தானே வாசிங்க, என்ன வாசிங்க? நோவா. நோவா என்கிற பெயருக்கு அர்த்தம் இவன் நம்மை தேற்றுவான். எப்படி? இவன் நம்மை தேற்றுவான். நோவாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? இவன் நம்மை தேற்றுவான். இவன் நம்மை தேற்றுவான். ஆண்டவருக்கு பேர் என்ன? ஒரு தாய் தேற்றுகிறதை போல நான் உங்களை தேற்றுவேன். தேவனுக்கு பேர் அதுதான். இயேசுவும் தேற்றுகிறவர் தான். பரிசுத்த ஆவிக்கு பேர் என்ன? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி. உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனமா பார்க்கணும். படைக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படிதலோடு கூட இருக்க வேண்டியவன் கீழ்ப்படியாமையிலே போய் அசுத்த ஆவிகளுக்கு சமமாக மாறிவிட்டார். கடவுள் உலகம் முழுசும் ஒருவர் தேடி தேடி பார்க்கிறாரு, ஒருவனை பார்க்கிறார். அவனுடைய பேர் தான் நோவா. அவன் பேருக்கு அர்த்தமே இவன் நம்மை தேற்றுவார். அப்ப இவன் எல்லாரையும் தேற்ற வேண்டி படைக்கப்பட்டு இருக்கிறான் அல்லவா? இவனுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிருச்சு. அப்ப யாருக்கு கிருபை கிடைக்குன்னா, யாரு மேல தேவ தரிசனம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் தேவனுடைய கிருபை கிடைக்கும். அங்க கிருபை கிடைச்சிச்சு. அப்ப மற்றவங்களுக்கு கிடைக்காதாயா? கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, யார் மேல தேவ தரிசனம் இருக்கிறதோ அவன் மூலமாகத்தான் எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்யும்? கிருபை கிடைக்கும். அப்ப இந்த நோவா கர்த்தருக்கு உன்னதமான ஊழியக்காரனாக இருக்கிறான். இவன் மூலமாகத்தான் என்ன நடக்கணும்? எல்லா உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? கிருபை போய் சேர வேண்டும் என்பதற்காக இருந்தது. இந்த நோவாவும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே பேழையை கட்டி அமைக்கிறான். அந்த பேழைக்குள்ளே ஒவ்வொரு ஜீவராசிகளாக உயிரினங்களாக ஜோடி ஜோடியாக சேர்க்க வேண்டும் என்று கடவுள் கட்டளை விட்டிருந்தார். அந்த பேழையையும் இந்த ஜீவராசிகளையும் கூட்டி சேர்க்கிற வேலை மாத்திரமல்லாமல் உன்னை போல் சக மனிதனாய் இருக்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் போய் என்ன செய்ய? நீ சொல்லு. என்ன சொல்லு? மழை வரப்போகிறது. மழை வந்தால் கஷ்டம். இதுவரை மழையே நீங்க பார்க்கல. மழை வந்துச்சுன்னா உலகம் அழிஞ்சிரும். ஆண்டவர் இதை சொல்ல சொன்னார். எந்த ஆண்டவர்? அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இத போய் நோவா சொல்ல 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 எல்லாரும் நோவாவை என்ன பண்ணாங்க? கேவலப்படுத்தினாங்க. எல்லாரும் நோவாவை அசிங்கப்படுத்தினாங்க. எல்லாரும் நோவாவுடைய வார்த்தையை என்ன செய்யல? கேவலப்படுத்தி நம்பாம என்ன செஞ்சாங்க? புறந்தள்ளிட்டாங்க. ஆனாலும் நோவா ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேழையை நல்லபடியாக கட்டி அமைச்சிட்டாரு. அதுக்குள்ள எல்லா உலகத்தில் எத்தனை மிருகங்கள், எத்தனை ஜீவராசிகள், எத்தனை பறவைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் கடவுளுடைய வார்த்தையின்படியே ஜோடி ஜோடா என்ன செஞ்சிட்டாரு? அந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். அன்னைக்கு நோவா வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு கேளாதனுமா போனாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவர் சொன்னபடியே மழை வந்தது. மழை உலகம் முழுவதும் பெஞ்சது. உலகம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கினது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும் நோவா மூலமாக சேகரித்து சேர்க்கப்பட்டிருந்த எல்லா ஜீவராசிகளும் தப்பிக்கப்பட்டது. அப்ப கீழ்ப்படிந்தால் நமக்கு தப்பிச் செல்ல வழி உண்டு. கீழ்ப்படிந்தால் ரட்சிப்பு நமக்கு உண்டு. கீழ்ப்படிந்தால் சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தேவனுடைய பூரணமான ஈவும் நமக்கு என்ன செய்கிறது? உண்டு. யார் மூலமாக? தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் மூலமாக சொல்லப்படுகிற கலப்பில்லாத வேத சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு அதை அப்படியே கீழ்ப்படியும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்மையாக வந்து முடியும். அப்ப கீழ்ப்படியலனா என்ன பாஸ்டர்? கீழ்ப்படியலனா தண்ணியில முங்கி நோவா காலத்தில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க.
எல்லாருமே செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு மக்கள் தொகை எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 800 கோடி மக்கள். எத்தனை மக்கள்? 800 கோடி. இன்னைக்கு இன்னைக்கு இப்போ ஸ்டேட்டஸ் என்னன்னா 800 கோடிக்கு மேலே தான் இருக்காங்க, குறைவா கிடையாது. சரிங்களா? அப்போ ஆதாமிலிருந்து நோவா காலத்து வரைக்கும் எத்தனை 1000 வருஷம் இருந்திருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அத்தனை ஆண்டுகள் மனுஷர்கள் மரித்து செத்து ஆவியாக இருந்திருப்பாங்கல்ல, அது எத்தனை கோடியாக இருந்திருக்குன்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. அத்தனை ஆவிகளும் ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்போ அவர் சும்மா பூலோகத்துக்கு வரல, உயிரோடு இருக்கிறவனும் எனக்கு வேணும், செத்து ஆவியாக கிடக்கிறாங்க வருங்க அவங்களும் எனக்கு வேண்டும், மறு சான்ஸை கொடுக்குற, ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படித்தான் அந்த 2 மகன்களில் ஒரு மகன், அவன் சின்னவன் இளையவன், அவன் அப்பாவுடைய சொத்தை என்ன செஞ்சான், வாங்கிட்டு போய் நல்லா செலவழித்து சந்தோஷமாக இருந்து சொத்தெல்லாம் அழிச்சிட்டான். திருப்பி அவனுக்கு யோசனை வருது, ஐயோ அப்பா கூட இருக்கும்போது எனக்கு எத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க, கையை சொடக்கு போட்டால் போதும் விதவிதமான சாப்பாடை கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க, நான் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் அப்பா பேச்சை கேட்காம இங்கே இப்படி என் பணத்தெல்லாம் தோத்துட்டு இப்படி நான் பண்ணி மேய்க்கிற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கு போடுற தவுட்டை போய் திங்க இப்படி வாயில் எடுக்கும் போது ஞாபகம் வருது, அப்பா ரொம்ப நல்லவர். அப்படி வந்த உடனே தான் அவன் அப்பாவை தேடி போகிறான். அப்பாவும் அவன் சொத்தை நஷ்டமாக்குனான்னு திட்டலை, எதையுமே செய்யலை, அவனை அன்போடு அரவணைத்து கொண்டார். அர்த்தம் என்ன? ஆண்டவர்கிட்ட தப்பு செஞ்சுட்டு போனா அவர் தண்டிக்க மாட்டார், அவர் நமக்கு மறுவாழ்வை தருவார். அதனால எனக்கு ஏதாவது வியாதியோ எனக்கு ஏதாவது போராட்டமோ அல்லது பிசாசு பல வழியில் என்ன வீட்டில் தொந்தரவு பண்றேன் அப்படின்னா அது நீங்கள் செய்த பாவத்தினால் என்னது வந்ததாக இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கவே மாட்டார், அவர் தப்பி செல்வதற்கு ஒரு வழியை தருவார். நீங்க உங்க குடும்பத்தின் மூலமாகவே பாதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் சபையின் மூலமாக நானும் எத்தனை ஊழியக்காரன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் எல்லா இடத்துலையும் வீடியோ போலே சொல்லுவேன், எனக்கு என் ஊழியத்துக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஊழியக்காரங்க தான். எங்கே போனாலும் எனக்கு சும்மா விட மாட்டாங்க. 4 ஆத்துமா பிடிச்சிட்டு வந்தால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வசியம் பண்ணி கொண்டு என்ன செய்வாங்க, அவங்க இடத்துல வச்சுக்கிடுவாங்க. இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. அப்போ நாம் எல்லாருமே ஒரே சமமாக நான் பார்க்குறேன், நாம் எல்லாருமே யார் மூலமாவது பாதிக்கப்பட்டிருப்போம். இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நமக்கு அவைகளிலிருந்து தப்பி செல்ல ஒரு புதிய வழியை தருகிறார். அதற்காகத்தான் நான் உயிர்த்து எழுந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். அப்ப அவங்களுடைய பாவத்தினால நோவாவினுடைய வார்த்தையை கேட்காம கடவுள் தான் நோவா மூலமா பேசுறாருங்கிறத அறியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுக்கு தாங்களே தற்கொலை செய்யறதுக்கு அடையாளமா கீழ்ப்படியாம போய் கடைசியில் உலகம் முழுசும் மழை வெஞ்சு எல்லாம் செத்து இறைச்சிட்டு பொணமா குமிஞ்சு போச்சு. அந்த ஆவிகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நீடிய பொறுமையோடு கூட இருந்து உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் காத்திருந்து இன்னும் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தாங்க பாருங்களேன். அன்னைக்கு அதாவது இன்னைக்கு அவர் எல்லாரையும் என்ன செஞ்சிருக்காரு, விடுதலை செய்திருக்கின்றார். ஒரு செத்து போன ஆவிக்கு கடவுள் உதவி செய்யும் பொழுது உயிரோடு இருக்கிற நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? மற்ற கடவுள் இதை பத்தி பேசல. அதனாலதான் கிறிஸ்தவம் உயர்ந்து நிற்கிறது. கிறிஸ்தவம் ஏன் உயர்ந்து நிற்குதுன்னா செத்து போன ஆவிகளுக்கு கூட கடவுள் உதவி செய்வார். அப்பதான் அவர் கடவுளா இருக்க முடியும். அப்ப கூட போய் பரிகாரம் காட்டுக்கிட்டு இருந்தா கடவுளா இருக்க முடியாது. நானே கஷ்டப்படுறேன், ஏற்கனவே சொன்னதுதான், நானு கஷ்டப்படுறேன், நீங்களே கஷ்டப்படுறீங்க. உங்க கஷ்டம் கடவுளுக்கு தெரிஞ்சா அவங்க கிட்ட கையேந்துமா, எனக்கு இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு? அப்படி ஒரு கடவுள் கையேந்துச்சுன்னா அது கடவுளே கிடையாது, குப்பையில் போட்டுருங்க அதை. அப்படித்தான் ஒரு பாட்டி வீடெல்லாம் ஃபுல்லாக விக்கிரக போட்டால் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. வயிறு பானை மாதிரி ஊதிருச்சு, வயிறு பானை மாதிரி ஊதிருச்சு. வம்சாரத்தில் இருக்காங்க, இன்னும் உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் ஆராதனையை என் கூட புதுப்பட்டியில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி வயிறு பானை மாதிரி ஊதிட்டு காலில் சரியான ஆக்சிடென்ட்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. முட்டிக்கு கீழே பாதத்துக்கு மேலே நடுவில் 2 உடஞ்சிட்டு. அப்போ இந்த வேலைக்கு இந்த பிரச்சனையோட ஹாஸ்பிட்டல் போனவங்க வயிறு தேவையில்லாமல் ஊதி செத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க 3 நாளில். அங்கே ஒரு ஊழியக்காரர் கடந்து வந்தார் ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணுறதுக்கு சுவிசேஷம் சொல்லி. அவர் மூலமாக அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்ட அந்த பாட்டி, நான் இயேசுவை நம்புறையா அப்படின்னு. கடவுளை பற்றி தெரியும், அவங்க படிப்பறிவு கிடையாது. வம்சாவரத்தில் சிவந்திப்பட்டி நாடாரில் பள்ளிக்கூடத்தில் சத்துணவு ஆயாவை வேலை பார்த்தது அவங்க. அந்த ஆயா நான் இயேசுவை நம்புகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க. 10 நாளில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டாக்டர் ஆச்சரியமாயிட்டான். 3 நாளில் செத்துருன்னு சொன்னால் ஆள் உயிராகி போச்சு. இனிமேல் ஊழியக்காரங்களை வரவிடக்கூடாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊழியக்காரங்க போவாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடை செஞ்சுக்கிட்டு ஏதாவது கொடுத்து எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு பழங்கள் வாங்கிட்டு போவாங்க. அப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் ஊழியக்காரனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்கூடாதுன்னு போட்டாங்க. ஆனால் அந்த பாட்டி இன்னும் உயிரோடு இருக்கிறது. 13 ஆண்டுகள்
ஆண்டவர் ஆயுஸ் நாட்டிலே கூட்டி தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவங்க வீடெல்லாம் நான் சின்ன பிள்ளையில 6, 7, 8 3 வருஷம் வம்சாவரத்தில் நாங்கள் வாடகைக்கு இருக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டில் அவங்க மக கிட்ட டியூஷன் படிக்க போவேன். டியூஷன் படிக்க போகும்போது வீடெல்லாம் விக்கிரக போட்டா வச்சு மணி ஆட்டிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ போகிறேன், வீடெல்லாம் வாக்குத்தத்த வார்த்தையாக மாட்டி வச்சுட்டு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்படி பால்மோசஸ் ஐயா வீட்டில் நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறேனோ அதே மாதிரி அந்த பஞ்சவர்ணம் மேரி பஞ்சவர்ணமாக மாறிடுச்சு. அவங்க வீட்டில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல சொல்லுங்களேன். அந்த தாயார் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் அவங்களுடைய 3 மகள்களில் 2 மக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த 2 மகளுக்கும் மருமக இருக்கிறாங்க, மருமகமார் இருக்கிறாங்க, எல்லாருமே கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பேர குழந்தைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 84, 61, அதுக்கடுத்து அவங்க மகளுக்கு 38. இப்போ அவங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்கு. அவங்களுக்கு இவங்க வயசு இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஜெபம் பண்ணோம். கடவுள் 600க்கு 550க்கு மேலே மார்க்கை கொடுத்து தேனியில் இலவசமாக கவர்மெண்ட் காலேஜில் சேருவதற்கு கர்த்தர் சீட்டை கொடுத்தார். ஹல்லேலூயா. நானே போய் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நானே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுட்டு சந்தோஷமாக வந்தேன். இன்னைக்கு அவங்களுடைய அந்த 2 அந்த பிள்ளைகளுடைய அப்பா அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இயக்கத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. அவரே இயேசு நல்லவர் தான் போல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க சேவு மிச்சர் தொழில் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஐயங்கார் பேக்கரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கரிக்கு ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் அவங்க வச்சிருக்கிற அந்த எல்லா திங்ஸையும் எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்காக ஒரு சிறிய ஊழியமாக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு உதவிக்கரம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் இது விலையேறப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவருடைய விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு நபர்களுக்கும் உதவி செஞ்சு வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த நோவா நம்மளை ஆண்டவர் எப்படி ரட்சிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தனக்கு கடவுள் மூலமாக கிடைக்கப்பட்ட கிருபையை சுவிசேஷமாக அவன் அறிவித்தான். அவர்களோ என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல. நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், அதனாலே தேவன் உங்களை இந்த ஸ்தலத்தில் கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி உங்க வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதம் மட்டும்தான். ஹல்லேலூயா. சாபத்துக்கு இடமே கிடையாது. இப்போ ஒரு கேள்வி, வசனம் தெரிஞ்சவங்களுக்கான ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, மனிதன் மண்ணிலிருந்து வந்தான், மண்ணிற்கே திரும்புவான். நல்லா தெரியுமா? கஷ்டமா தானா? மனிதன் மண்ணிலிருந்து வந்தான், மண்ணுக்கு திரும்புவான். இந்த செய்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த சாத்தான் அந்த முதல் மனிதனை வஞ்சித்தான் இல்லையா? அப்பொழுது ஆண்டவர் அந்த சாத்தானை பார்த்து என்ன சொன்னார்? மண்ணிலே ஊர்ந்து மண்ணை தின்பாய் என்று சொன்னார். மண்ணிலே ஊர்ந்து மண்ணை தின்பாய். அப்ப மனிதன் மண்ணிலிருந்து வந்தான், அவன் மண்ணுக்கே திரும்புவான் என்கிற செய்தி முடிஞ்சிட்டு. ஏன்னா நாம் மண்ணிற்குரியவர்கள் அல்ல, இந்த மண்ணிற்குரியவர்கள் அல்ல, நாம் விண்ணகத்திற்குரியவர்கள். அப்ப நீங்க உங்களை மண்ணுன்னு நினைச்சீங்கன்னா அவன் உங்களை தின்னுகிட்டு இருக்கான். எத்தனை பேர் புரிஞ்சு? ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னதான்? மண்ணிலே ஊர்ந்து மண்ணை திம்பாய். எந்த மண்ணை? நம்மளை திம்பா. யாரெல்லாம் தங்களை இயேசுவை விட்டுட்டு நான் தான் அப்படின்னு இருப்போம்ல, எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சுயபலத்தில் ஓடுவோம்ல, அவங்கள புள்ள யார் திம்பா? இந்த மண்ணை திங்கிற பாம்பு என்ன செய்வான்? எல்லாரையும் திம்பா. நாம மண்ணு, இந்த மண்ணுன்னு நாம மண்ணு நினைக்க கூடாது, நாம் அவருடைய சன்னுன்னு நினைக்கணும். அவன் சொல்லுவான் நீ நானும் ஒண்ணும்பா, நான் ஆண்டவருடைய சன்னுன்னு நம்ம சொல்லணும். ஆண்டவருடைய சன்னு சொல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி நம்மளை விட்டு போகும்போது அந்த ஆவி எங்க போகும்? தந்த தேவனிடத்திற்கு போகும். அப்ப நாம மண்ணுக்கு போகணுமா, தந்த தேவனிடத்துக்கு போகணுமா? தேவனிடத்திற்கு. அப்ப நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காகத்தான் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அதற்காகத்தான் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். அப்ப இந்த வாசிப்போம். கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா. அப்ப ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள், கீழ்ப்படிந்ததினாலே ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள்.
யாரு? நோவாவினுடைய குடும்பத்தார்கள். இவர்கள் கீழ்ப்படியலை, ஆனால் ஜலத்தினால் அழிக்கப்பட்டார்கள். அப்ப கீழ்ப்படுகிறவனுக்கு ஜலம் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாதவனுக்கு ஜலம் என்னது? சாபமாய் மாறிவிட்டது. அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டதுக்கு அடையாளமா செத்து அப்படியே ஆயிட்டாங்க, பணம் ஆயிட்டாங்க. நாம ஜலத்தினால் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜலத்தினால் பிறந்திருக்கிறோம். ஆமா, அப்படி சொல்லும் பொழுது அந்த வசனம், நாமெல்லாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக அவர் என்ன செஞ்சிருக்கிறான்னா ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காருன்னு இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு. நீங்க அந்த வசனத்தை தேடி வாசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம ஏன் அவர் ஏன் உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னா, நாம எல்லாருமே இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவ வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்? சாகணும். ஆவிக்குரிய பிள்ளைகளாக, நீதி செய்கிற பிள்ளைகளாக, நீதிக்கு நாம் என்ன செய்யணும்? பிழைக்கணும். அதற்காகத்தான் தேவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இங்க அதுக்கு தான் தெளிவா போட்டிருக்கு இந்த 21 வசனத்துல, ஜலத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். அதற்கு உதாரணமாக ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை தொடர்ந்து ரட்சிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமா, நான் மறுபடியும் இவங்க கிட்ட தான் வரேன். 2 தாயார் 2 தகப்பன்மாருடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறாங்க. நாம எல்லாரும் இங்கே இருக்கிறோம், சரிங்களா? நாம இயேசுவை அறிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களைப் போல் வாழாமல் இயேசுவுக்கு பக்தர்களாய் இனி வாழ்ந்தார்கள் என்றால் இவங்க எல்லாருமே நம்மளை போல தொடர்ந்து எந்த ஒரு பிசாசுடைய பாதிப்பு இல்லாம சந்தோஷமாய் வாழ்வார்கள். நீங்க உண்மை உங்களுக்கான செய்தி, இந்த திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து மூலமாக தொடர்ந்து பிசாசுடைய எந்த பாதிப்பு இல்லாம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதற்கு ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நீங்க மனசார இயேசுதான் உண்மையான ஆண்டவர், அவர்தான் சர்வலோகங்களையும் படைத்திருக்கின்றார், இந்து மத வேத புஸ்தகங்களுக்குள்ளும் இருக்கிறவர் அவர்தான், இஸ்லாமியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற கடவுளும் அவர்தான், கிறிஸ்தவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிற கடவுளும் அவர்தான், எல்லா உலகங்கள் சர்வலோகங்கள் முழுவதும் தம்முடைய ஆளுகையை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவரும் யார்தான்? அவர்தான் என்று மனசில் நீங்கள் நம்பி அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கும். நீங்க கட்டாயத்தின் பேர்ல செய்ய வேண்டாம். மனசுல ஐயா ஆண்டவருடைய பைபிள்ல இருந்த வசனத்தை சொன்னாங்க. ஆதாம்ல இருந்து நோவா என்கிற மனிதன் வரை எத்தனையோ பேர் கீழ்ப்படியாம நரகத்துக்கு போவதுக்கு ஏதுவா இருந்தாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். நோவா குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல நானும் என்ன செய்வேன்? ரட்சிக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு விருப்பத்துக்குள்ள வர வேண்டும். அந்த விருப்பம் நிச்சயமா உங்களை நல்லதுக்கு எதுவாக நடக்கும். நமக்கு தெரியும், 38 வருஷமா முடவனா ஒரு தேர்ந்தான். அங்க ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல முதல்ல போய் யாரு முங்கி எழுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. விழும்போது தங்கள் பாவங்களை உணர்ந்து இயேசுவே என்னை விடுதலை செய்யும் என்று முங்கி எழும்போது விடுதலை உண்டாகும். அது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அப்ப இந்த 38 வருஷமாய் கிடந்த அந்த முடவனை அவனால் நடந்து போக முடியாது. அவனால் நடந்து போக முடியாது. இவன் ஒருவேளை நடந்து ஊர்ந்து போனா கூட இவனுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் உளுந்து எஞ்சி போயிடுவாங்க. அப்ப இவன் 38 வருஷம் ஆசீர்வாதம் அனுபவிக்கவே முடியல, பெற்றுக்கொள்ளவே முடியல. இப்ப வானத்திலிருந்து மனுஷாவதாரமா இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆலயங்களில் வாரார், தெப்ப குளத்துக்கு வாரார். வந்து பார்க்கும்போது எல்லாம் திரு ஓடி போய் என்ன செய்றாங்க? முயற்சி செய்கிறாங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ள, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள ஓடுறாங்க. அப்போ இவன் மட்டும் அனாதை போல பரிதாபமாய் உட்கார்ந்துருந்தான். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட போய் ஒன்னே ஒன்று கேட்டாங்க, சுகமாக விரும்புகிறாயா? சுகமாக விரும்புகிறாயா? அவங்க எல்லாம் பஞ்சப்பாட்டு பாடினாங்க. என்னைய கொண்டு போய் யாரும் கொண்டு ஆளும், நான் ஒரு அனாதை, நானே இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைச்சு அவன் பஞ்சப்பாட்டை பாடினான். ஆண்டவர் சொன்னார், நீ சுகமாகும்படி என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, ஆமாண்டவரேன்னா நான் உன்னை தூக்கிலாம் விட முடியாது, எடுவும் படுக்க நட அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கட்டளை கொடுத்தார். 38 வருஷமா ஒரே இடத்துல முடவனா கிடந்த அவன்
ஒரு நொடி பொழுதிலே அவனுக்குள்ள இருந்த விருப்பமும் அவனுக்குள்ளே கர்த்தர் துவக்கி வைத்த விசுவாசமும் அவனை எழுந்து நடக்கும்படி உதவி செய்தது. அப்ப அப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். நீங்க நிச்சயமா அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வந்தால் கர்த்தர் நாம மகிமைப்படும்படி உங்களை எல்லா ஜனங்களும் எழுந்து நடந்து போகிறதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். என் இயேசு இன்றும் ஜீவிக்கின்றார், என் இயேசு இன்றும் அற்புதம் அதிசயங்கள் செய்கிறார் என்று எல்லா நாவுகளும் என்ன செய்யும்? சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆமா. அப்ப ஆண்டவர் அவர் பூமியில வந்து பிறந்தார், மனுஷனாக 100% வாழ்ந்தார், மனுஷனாக 100% தேவ சித்தத்தை செய்தார், மனுஷனாக சிலுவையை சுமக்கிறார், மனுஷனாக எல்லா அடிகளையும் நொறுக்கப்படுகிற காரியங்களையும் சகிக்கிறார், 100% மனுஷனாக சிலுவையில் அறையுண்டு அவர் நிற்கிறார். அங்கே 100% மனிதனாகவே அங்கே என்ன செய்கிறாரு? காட்சி கொடுக்கின்றார். அங்கே சில வார்த்தைகளை பேசுகிறார். 100% மனிதனாகவே என் ஆவியை உமக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஒப்புவித்தார். 100% மனிதனாகவே அடக்கம் பண்ணப்பட்டார். 100% என்ன செஞ்சிருக்கிறார்னா மனுஷனாக அடக்கம் பண்ணப்பட்டவர் 100% தேவனாக உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏன்னா ஒரு மனுஷன் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் முழுசா செஞ்சு காண்பிச்சிருக்கிறார். உன்னால் முடியும் என்கிறதை காண்பித்திருக்கிறார். எல்லா சபையும் வாக்குத்தத்தங்கள் வித்தியாசமாய் கொடுப்பார்கள். நம்முடைய சபை வித்தியாசமானது. நீ பெரிய காரியங்களை செய்வாய். உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே மீண்டும் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஏன்னா நாளைக்கு புதிய மாதம் பிறக்க போகிறது. ஒவ்வொரு மாதமும் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஒரு அல்லேலூயா. இது சவுல் என்கிற ராஜா தன் அபிஷேகத்தை இழந்து போய்விட்டு தாவீது என்கிற புதிய ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணும் பொழுது இந்த பழைய ராஜா புதிய ராஜாவை குறித்து பொறாமைப்படுகிறார், கோபப்படுகிறார், எரிச்சல் படுகிறார். கொலை செய்யக்கூட தயங்காமல் கொலை பண்ணுவதற்கு ஆட்களை முதற்கொண்டு என்ன செஞ்சாரு? அனுப்பிவிட்டார். அந்த நேரத்தில் எதிரி தன் வாயினால் சொன்ன வார்த்தை தான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று எதிரி வாயிலிருந்து வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார். அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் அதே வார்த்தை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் எதிரியா இருக்கிறாங்களோ, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறுக்கிட்டு தடையா இருக்குதோ, அந்தவைகள், அந்த காரியங்கள், அந்த நபர்கள் எல்லாரும் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, நீங்க மென்மேலும் அந்த காரியத்துல பலப்படுவீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, அது நடக்க போகுது. அந்த ஆண்டு தான் இந்த ஆண்டு. அதனால நீங்க ஒரு பிடிக்க ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா வெளியே வந்துருங்க. ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தா வெளியே வந்துருங்க. கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள வெளியே வந்துருங்க. இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அப்ப அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் அங்கே இருக்கிறார். அவர் இருக்கிறபடினாலே அவர் பூமியில எல்லா விஷயத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பரலோகத்துல பிதாவுடைய வலது பாரிசத்துல இருக்கிறதுனால ஒரு விஷயம் அங்க நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளையான நமக்கும், ஆண்டவர் மூலமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கும், ஆண்டுடைய சரீரமா இருக்கிற நமக்கும், அவர் தலையா இருக்கார், நாம எப்படி இருக்கோம்? சரீரமா இருக்கிறோம். நமக்கும் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாம் கீழ்ப்படிஞ்சு உண்மையா உதவி செஞ்சு நேசிச்சு எல்லாரையும் ஆதரிச்சு பணம் கொடுத்து உதவி பண்ண முடியலையா, ஆனால் ஆறுதலான 4 வார்த்தை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். பணம் கொடுத்து உதவி பண்ண முடியலையா, ஆனால் ஜெபிக்க முடியும். இப்படி நம்மளால் முடிந்த எல்லா காரியங்களையும் மனசார நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவரை போல, இயேசுவை போல பரலோகத்துக்கு போய் பரலோகத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கு முன்னாடி தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் நமக்கும் கீழ்பட்டிருக்கும். இதுதான் உயிர்த்தெழுந்த செய்தி. அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அதனால சின்ன சின்ன கண்ணுல வாக்குற பிரச்சனைக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம்
இல்லை. சின்ன சின்ன மனிதர்களுக்காக, இப்படிப்பட்ட தரிசனம் இல்லாத மனிதர்களுக்காக நாம் துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கொடுக்கிறது இருக்கிற தரிசனத்திலே நாம் ஆண்டவருக்காக எழும்பி நின்று சின்ன சின்ன நபர்களுக்கு ஊழியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் இன்னும் வல்லமையாக நம்மளை எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா.